இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபி ரெடி அப்படிங்கிற ஒரு லோன் அப்ளிகேஷனை தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். அப்ளிகேஷனோட லிங்க் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. நீங்கள் வந்து அபோவ் 50,000க்கு மேலே லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லோன் எடுக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிற இந்த டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு அப்ளிகேஷனோட டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் இதில் நான் ரியலாக அப்ளை பண்ணி எனக்கு கிடைச்ச யூசர் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா என்ட்ரியான பர்சனா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல நமக்கு கொடுத்திருந்த கிரெடிட் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 13K வந்து நமக்கான லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோன் வந்து பண்றாங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் லோன், அனதர் வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் லோன். ஸோ ஷார்ட் டேர்ம் லோன் அப்படிங்கிறத பொறுத்தவரையிலும் அதிகபட்சமா 51,000 ரூபாய் வரைக்கும் லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுக்கு மேக்ஸிமம் ரீபேமெண்ட் டைமிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 மந்த் வரைக்கும் மட்டும்தான் கொடுப்பாங்க. இது நீங்கள் வந்து லாங் டேர்ம் லோன் வந்து எடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப் டு 2.5 lakh வரைக்கும் இதில் கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு அதிகபட்சமான ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 மாதம் வரைக்கும் உங்களுக்கு இதில் ரீபேமெண்ட் டைமிங்கும் வந்து கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 2.5% மேக்ஸிமம் 3% வரைக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஆனுவலுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 36% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதா இதுக்கான மீனிங். இது தவிர வேறு என்ன சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ. இது எவ்வளோ 10% கிட்டத்தட்ட. இது வந்து ரொம்பவே அதிகம் தான். மற்ற அப்ளிகேஷன்லாம் 4% அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ராசஸிங் ஃபீயே வந்து பார்த்தீங்கன்னா 10% ப்ளஸ் GST வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜஸ் அப்படின்னு ஒரு 3% வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாமே பிடிச்சு போகாதான் உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட்டட் ஆகும். ஸோ இது எல்லாம் இதில் பிடிக்கக்கூடிய சார்ஜஸ். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ மற்றபடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் தான். அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீயுமே ரொம்பவே அதிகமாக தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது இந்த ஒரு அப்ளிகேஷனில் எப்படி லோனுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லும். அதை என்ட்ரு பண்ணி கெட் கோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு OTP வரும். அந்த OTP என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் லோன் வேணுமா இல்லை லாங் டேர்ம் லோன் வேணுமா, அதாவது 50,000க்கு கீழே வேணுமா இல்லை 50,000க்கு மேலே வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இதில் வந்து 50,000க்கு மேலே வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறத இந்த ஸ்குவாரல் பட்டனை வேரி பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீபேமெண்ட் டைமிங்கும் இங்கே வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த லோன் அமௌண்ட் வந்து கிடைக்காது. உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்குதோ அதை வச்சு தான் உங்களுக்கு லோன் வந்து கிடைக்கும். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து லோன் பர்பஸ், என்ன ரீசனுக்காக இந்த லோன் எடுக்கிறீங்க. அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக எவ்வளோ வருமானம் வருமோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு வருமானம் எங்கேருந்து வருது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சேலரிலேருந்து வருதா, பிஸ்னஸ்லேருந்து வருதா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட இண்டஸ்ட்ரி, நீங்கள் சேலரிடாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, உங்களோட இண்டஸ்ட்ரி டைப் வந்து கேட்டிருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் கான்டாக்ட் ஒன்று கேட்டிருக்காங்க. அவங்களோட நேம், அவங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. பேன் கார்டில் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம் இருந்தால் கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், இதுவும் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஃபாதர்ஸ் நேம், அவங்களோட லாஸ்ட் நேம் இனிஷியலை என்ட்ரு பண்ணிக்கோங்க. மிடில் நேம் இருந்தால் என்ட்ரு பண்ணுங்கள், இல்லைனா வந்து விட்டுருங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், ஜெண்டர், உங்களோட பேன் கார்டு நம்பர் எல்லாமே இங்கே வந்து காமிக்கும். இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதார் KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஆதார் KYC வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் இந்த 2 டிக் பாக்ஸை டிக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா KYC வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்போ உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஒரு கேப்சாவை இங்கே என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்துருக்கிற OTPயை இங்கே வந்து என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட டிஜி லாகருக்கான 6 டிஜிட் பின் நம்பரை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்ச மாதிரியே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர், அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் நான் கொடுத்ததுனால எனக்கு வந்து காட்டுது. அதுக்கப்புறம் பேன் கார்டு நம்பர் எல்லாம் காமிக்கும். இதில் வந்து ஆதார் நேர் இருக்கிற டிக் பாக்ஸையும் பேன் கார்டு நேர் இருக்கக்கூடிய டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு அலோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க.
இப்போ வந்து டிஜிலாக்கருக்கு ரீடைரக்ட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ஆதார் டீட்டெயிலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் மற்ற டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து காமிக்கும். ஸோ இதை செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்க சொல்லும். ஸோ இதில் வந்து டேக் செல்ஃபி அப்படிங்கிறத கொடுத்து உங்கள் ஃபோட்டோவை வந்து எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான செல்ஃபி ஃபோட்டோ சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட்டை உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் பண்ணணுமோ அந்த பேங்கோட நேம், அதோட அக்கௌண்ட் நம்பர், அதோட ஐஎஃப்எஸ்சி கோடு, அடுத்தது இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோரை செக் பண்ணி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து காமிப்பாங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா ரிஜெக்டடும் ஆகலாம். ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருந்த லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2000லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 வரைக்கும் நம்மளால் இதில் வேரி பண்ணி எடுத்துக்க முடியும். இதுக்கான ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாகவே 3 மாதம் வரைக்கும் தான் வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை வந்து இந்த ஸ்கொயர் பட்டனை வேரி பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 11,000 நான் வந்து இதில் செட் பண்ணியிருக்கேன். 11,000 செட் பண்ணும்போது நம்மளுக்கான இஎம்ஐ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4,453 ரூபாய் வந்து வருது. ஒரு மந்த்துக்கான இஎம்ஐ 3 மாதம் பே பண்ணணும். ஸோ லோன் டீட்டெயிலை தெரிஞ்சுக்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா லோன் டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான லோன் டீட்டெயிலை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பாருங்கள் இதில் வந்து என்னென்ன சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே தெளிவாகவே பார்க்க முடியும். நம்மளோட லோன் அமௌண்ட் வந்து 11,000. இதில் ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10% அப்படியே பிடிக்கிறாங்க. ஸோ 11,000ல் 10% 1,100 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீ வந்து போயிடுது. அதுக்கப்புறம் சர்வீஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பிடிப்பாங்க சொல்லியிருந்தால 3%, அது வந்து ஒரு 1,429 ரூபாய். ஸோ இது மற்ற அப்ளிகேஷன்லாம் இப்படி பிடிக்க மாட்டாங்க. இது ரொம்ப அநியாயத்துக்கு வந்து இதில் வந்து பிடிக்கிறாங்க. அதுக்கடுத்தது உங்களோட டிஸ்பார்சல் அமௌண்ட், அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய அமௌண்ட், நீங்கள் 11,000 ரூபாய் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 9,900 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட்டட் ஆகும். அதுக்கப்புறம் ரீபேமெண்ட் டைமிங் டென்யூர் லோன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மந்த் வந்து போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து டோட்டல் பேயபுள் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய் நம்ம லோன் எடுக்கிறோம் அப்படின்னா ரீபேமெண்ட் வந்து பண்ணும்போது 3 மாதம் ரீபேமெண்ட் வந்து பண்ணுறோம்ல. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 13,359 ரூபா நம்ம ரீபேமெண்ட் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அப்படிங்கிறது 4,453 ரூபாய் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% வந்து போட்டிருக்காங்க. ஸோ கந்துவட்டி மாதிரி தான், கந்துவட்டி மாதிரிலாம் கிடையாது, கந்துவட்டி அப்ளிகேஷன் தான். ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா வேணால் ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஆனுவல் ஏபிஆர் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் தான். கிட்டத்தட்ட 175% வந்து ஆனுவல் ஏபிஆர் ரேட் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இது ஒர்த்தாக இருந்தால் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி லோன் ஆப்ஸில் லோன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கான லோன் அக்ரிமெண்ட் வந்து காட்டுவாங்க. ஸோ அதுலேயும் வந்து உங்களோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி நீங்கள் டிஜிட்டல் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லோன் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூபி ரெடி அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனில் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறவங்க இந்த லிமிட் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஆட்டோ டெபிட் செட்டப் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்லேருந்து டெபிட் வந்து பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுத்து செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.